ஆகஸ்ட் 24, 2025 இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் உங்கள் சந்ததியையும் ஆசீர்வதிக்கிறார். May the Lord bless you, your family, the children of your family and your descendants. ஏசாயா 65 அதிகாரம் 23 வசனம். ஐசாயா chapter 65 verse 23. அவர்களும் அவர்களோட கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாயிருப்பார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்கள் சந்ததியை ஆசீர்வதிக்கிறார். நீங்களும் உங்கள் குடும்பமும் கர்த்தருக்கு பிரியமாய் வாழுங்கள். உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கு சொந்தமான பிள்ளைகளாய் வளர்த்து விடுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை அனுதினமும் படித்து நீங்கள் ஜெபியுங்கள். உங்கள் சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கும். They will be a people blessed by the Lord, they and their descendants with them. My dear brothers and sisters, the Lord blesses your posterity. May God bless you and your family. Raise your children as God's children. Read and pray the Lord's words daily. Your offspring will be blessing. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு தந்ததற்காக நன்றி. இந்த புதிய நாளில் புதிய விதமான நன்மைகளையும் புதிய விதமான ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் தந்து நீர் வழிநடத்தி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் மகிழ்ந்து சந்தோஷப்படும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர். இந்த நாளிலும் ஆண்டவர் நீ தந்த உம்முடைய வாக்குத்தத்த வார்த்தையின்படியாக ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய குடும்பத்தை, அந்த குடும்பத்தின் சந்தானத்தை ஆண்டவர் நீர் சந்ததி சந்ததியாய் ஆண்டவரை அவளை ஆசீர்வதித்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அந்த குடும்பத்தில் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர்களாக அவள் காணப்பட நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பமும் சொந்தம், ஒவ்வொரு குடும்பத்தின் ஆண்டவரே அப்பா சந்ததியும் ஆண்டவரே உமக்கு சொந்தம் ஆண்டவரே. அந்த சந்ததி கர்த்தரை ஏற்றுக்கொண்ட சந்ததியாக ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக உம்முடைய வார்த்தைகளை படிக்கிற சந்ததியாக உம்மை பின்பற்றி வருகிற சந்ததியாக ஆண்டவரே ஒவ்வொன்றும் காணப்படும்படியாக நீர் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் தங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே உம்முடைய கரத்துக்கு நேராய் கொடுத்து உம்முடைய வழியிலே அவர்களை ஆண்டவரே வழி நடத்தும்படியாக நீர் கிருபை தாரும். எல்லா பெற்றோர்களும் ஆண்டவரே தங்களுடைய சந்ததி சிறப்பாய் இருப்பதற்கு இப்பொழுதே ஆண்டவரே தங்களுடைய குழந்தைகளை பிள்ளைகளை ஆண்டவரே கர்த்தருக்கேற்ற சிச்சையிலே அவர்கள் வளர்க்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே சொல்லி கொடுக்கும்படியாக, உம்முடைய வார்த்தைகளை படிக்கும்படியாக, கற்பித்து கொடுக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்டதான பெற்றோர்களாக கர்த்தர் நீர் மாற்றியறல வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதன் மூலமாக ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஜெபத்தை ஆண்டவரே பெற்றோர்கள் கற்று கொடுக்கிறவர்களாக காணப்பட கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசு செய்த அற்புதங்களை ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா கற்றுக்கொள்ளும்படியாக பெற்றோர்கள் ஆண்டவரே கற்றுக் கொடுக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்படியாக ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததியாக அப்பா அந்த குடும்பங்கள் வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே அப்பா பற்றுறுதியாக ஆண்டவரே அறிக்கை செய்கிற நம்முடைய பிள்ளைகளாக காணப்பட நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எதிர்காலங்களில் ஆண்டவரே உம்முடைய ஊழியங்களை செய்கிறவர்களாக உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே தெருக்களிலும் கிராமங்களிலும் ஆண்டவரே உம்மை பற்றி அறியாத அநேக ஜனங்களை ஆண்டவரை ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வரக்கூடிய பிள்ளைகளாக ஆண்டவரை நீர் மாற்றி அருள வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பேற்பட்ட ஒரு சந்ததியாக நீர் மாற்றி தர வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா சில நோய்கள் ஆண்டவரே பலவீனங்கள் ஆண்டவரே சந்ததி சந்ததியாய் வந்து கொண்டிருக்கிறதே அதை எல்லாம் ஆண்டவரே இந்த நாளிலே நாங்கள் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் நாங்கள் கடிந்து கொள்கிறோம். அந்த சந்ததி சந்ததியாய் வருகிற அந்த நோய்கள் இனிமேல் காணப்படக்கூடாது ராஜா. இதோடு ஆண்டவரே மறைந்து போக வேண்டும்.
இன்றோடு அது மறைந்து போக வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சாபங்கள் எல்லாம் ஆண்டவரே மறைந்து போக வேண்டுமா ஜெபிக்கிறோம். நோய் என்கிற சாபம் ஆண்டவரே, பாவம் என்கிற சாபம் எல்லாம் ஆண்டவரே அந்த சந்ததியை விட்டு போகும்படியாக இனிமேல் ஆண்டவரே அவருடைய சந்ததி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததியாக, சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் காணுகின்ற ஒரு சந்ததியாக, கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிற ஆண்டவரே சந்ததியாக, ஜெபிக்கிற சந்ததியாக, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை அறிவிக்கிற ஒரு சந்ததியாக ஒவ்வொரு சந்ததிகளும் கர்த்தர் மாற்றுகிற தேவக்காமக்க நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றி அப்பா, நன்றி 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 அப்பா. நமக்கு கொடாகொடி நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒருவராகிலும் ஆண்டவரே வெறுமையாய் போகாதபடிக்கு, கெட்டு போகாதபடிக்கு கர்த்தர் நீர் ஆண்டவர், நீர் ஆண்டவரே சகல காரியங்களையும் பொறுப்படுத்த நடத்துகிறதான கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. கொடாகொடி நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா, கொடாகொடி நன்றிகளை செலுத்துகிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பதற்காக, பதிலை தருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடி ஆண்டவரே ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக பிறந்த நாளை காண நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை பிள்ளைகள் பெற்று வாழும்படியாக கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவருடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதே போல திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கணவனும் மனைவியுமாக இணைந்து அவருடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க, கர்த்தருக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க கிருபை தாரும். அநேக திருமண நாட்களை கண்டு நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக காணப்பட நீர் கிருபை தாரும். எல்லா நன்மைகளையும், எல்லா பாக்கியத்தையும், ஆசீர்வாதத்தையும் பிள்ளைகளுக்கு தந்து இந்த நாள் போல் இந்த வருகிற எல்லா நாட்களையும் நீ நடத்துகிற தேவக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.